அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட்டு Thursday நமக்கு பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025க்கான ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டுடைய அந்த ஓவரால் ரிசல்ட்டில் பார்த்தினாக்கா நமக்கு ஒரு சில வேர்டு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க, நாட் குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க, நாட் எவால்வேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தினாக்கா டவுட்டு. நான் தமிழ் தகுதி தேர்வில் பார்த்தினாக்கா ஒரு 20 மார்க் வாங்கியிருக்கேன், 30 மார்க் வாங்கியிருக்கேன். அது பார்த்தினாக்கா மேஜரோட மார்க்கோட ஆட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பார்த்தினாக்கா பாட்னியோடைய ரிசல்ட்டு. நமக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க, டேட் ஆஃப் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தினாக்கா நமக்கு இது பார்ட் ஏ உடைய மார்க்கு. சரிங்களா? இது நம்ம வெறும் பார்ட் ஏ மார்க் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தினாக்கா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட் ஏ மார்க்லேயே பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தினாக்கா நாட் குவாலிஃபைடுன்னு கொடுத்துட்டாங்க. நாட் குவாலிஃபைட், இங்கே பார்த்தினாக்கா குவாலிஃபைடுன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பார்ட் ஏ அப்படின்றது பார்த்தினாக்கா வெறும் தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான். சரிங்களா? இந்த தமிழ் தகுதி தேர்வில் உங்களுக்கு பார்த்தினாக்கா டோட்டலாக எவ்வளோ மார்க்குக்கு வரும்னா 50 மார்க்குக்கு இருக்கும். எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னா 30 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த 50 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னா 20 மார்க் வாங்கணும். 20 மார்க் வாங்கினா தான் நீங்கள் பாஸ். சரிங்களா? அப்போ யாரெல்லாம் பார்த்தினாக்கா அபோவ் 20 வாங்கியிருக்காங்களோ, 20 அண்ட் அபோவ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தினாக்கா இந்த மாதிரி குவாலிஃபைடுன்னு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், 31 குவாலிஃபைட், 32 குவாலிஃபைட், 31 குவாலிஃபைட். ஆனால் இங்கே பாருங்கள் பிலோ 20, 6 மார்க் வாங்கியிருக்காங்க, நாட் குவாலிஃபைட். 19 மார்க் வாங்கியிருக்காங்க, நாட் குவாலிஃபைட். 11 மார்க்கு நாட் குவாலிஃபைட். இந்த மாதிரி பார்த்தினாக்கா அபோவ் 20 இருந்ததுன்னா, 20 அண்ட் அபோவ் இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குவாலிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் பார்த்தினாக்கா பிலோ 20 கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் நாட் குவாலிஃபைட். இங்கே பாருங்கள், உங்களுக்காக தான். இங்கே 20 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 கூட குவாலிஃபைட் தான். அப்போது அபோவ் 20 மார்க், 20 அண்ட் அபோவ் வாங்கினா அவங்க குவாலிஃபைட் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும்தான் இது. சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது பார்த்தினாக்கா பார்ட் பி உடைய மார்க்கு. சரிங்களா? இந்த பார்ட் பியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இங்கே நாட் எவால்வேட்டட். இதுக்கு தான் பார்த்தினாக்கா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சரிங்களா? நாட் எவால்வேட்டட். அப்போ நாட் எவால்வேட்டட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் பார்த்தினாக்கா தமிழ் தகுதி தேர்வில் பார்த்தினாக்கா பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டுருப்பீங்க. அதாவது பிலோ 20 மார்க் வாங்கியிருப்பீங்க. அப்போது தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்ட் பியை பார்த்தினாக்கா எவால்வேட் பண்ணுவாங்க. அப்போ தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிருக்கிறதுனால உங்களுடைய பேப்பர் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, எவால்வேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அடுத்தது இவங்க பார்த்தினாக்கா தமிழ் தகுதி தேர்வில் மார்க் வாங்கிட்டு இருக்காங்க, பாஸ் ஆகிட்டு இருக்காங்க 62. ஆனால் நாட் குவாலிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நாட் குவாலிஃபைட்னா என்னென்னா, இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தினாக்கா பார்ட் பியில் பார்ட் ஏல 20 மார்க் தான் பாஸ் மார்க், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இங்கே பார்ட் பியில் பார்த்தினாக்கா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பாஸ் மார்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த பாஸ் மார்க்கை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நாட் குவாலிஃபைன்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே பார்த்தினாக்கா இவங்க 62 மார்க் வாங்கியிருக்காங்க. மேபி இவங்களுக்கு பார்த்தினாக்கா பாஸ் மார்க் 65 ஐ திங்க். சரிங்களா? என்ன கம்யூனிட்டி அப்படின்னாக்கா எஸ்சிஏ. சரிங்களா? அப்போ 65 மார்க் அப்படின்னா இவங்க 3 மார்க் கம்மியாக வாங்கியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாட் குவாலிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ அடுத்தது இன்னொரு டவுட் வரும். இங்கே பாருங்கள், எஸ்சி கேட்டகரி, சரியா, 84 மார்க் வாங்கியிருக்காங்க, குவாலிஃபைன்னு வந்திருக்கு. ஆனால் என்னுடைய பேர் பார்த்தினாக்கா சிவி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போ பார்த்தினாக்கா நான் 84 வாங்கிட்டுருக்கேன், ஆனால் பார்த்தினாக்கா குவாலிஃபைன்னு வருது, ஆனால் என் பேர் பார்த்தினாக்கா சிவி லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போது இங்கே சிவி லிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா டாப் மார்க். சரியா? யாரெல்லாம் பார்த்தினாக்கா அந்த கட் ஆஃப்குள்ளே வராங்களோ அவங்களுடைய நேம் மட்டும்தான் அந்த சிவி லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ உங்களுடைய மார்க் பார்த்தினாக்கா நீங்கள் குவாலிஃபைடாகவே இருந்தாலையும் 84 மார்க் வாங்கியிருந்தாலையும் உங்களால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தினாக்கா உங்களுக்கு பேர் பார்த்தினாக்கா அந்த கட் ஆஃபில் வராதனால நீங்கள் சிவி லிஸ்ட்டில் இல்லை. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டவுட் என்ன அப்படின்னாக்கா என்னுடைய தமிழ் தகுதி தேர்வு மார்க், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 30 வாங்கியிருக்கேன். சரிங்களா? மேஜரில் 80 வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்.
ஸோ அப்போ அங்கே தமிழ் தகுதி தேர்வுன்றது அது வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் பாஸ் பண்ணால் தான் பார்ட் பியை கரெக்ஷன் பண்ணுவாங்க, மேஜரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் 30 மார்க் வாங்கியிருந்தாலே அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா மேஜரோட ஆட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்போ மேஜரில் வாங்குற மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த சிவி லிஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சிவி லிஸ்ட்டில் டாப்லேருந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணால் அந்த கட் ஆஃப்குள்ளே வராங்களோ அவங்களுடைய நேம் மட்டும்தான் அதில் இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்னொரு டவுட் கேட்டிருக்காங்க. நேற்று யாரோ 2, 3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சார் என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 93, 94 வாங்கியிருக்கேன். ஆனால் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவி லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சிவி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே வரலை. அதனால உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவி லிஸ்ட்டில் இல்லை. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வேக்கண்ட்டு உங்களுடைய மேஜருக்கு இருக்குது அப்படின்னா, மேபி இந்த 95க்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 100 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த 95க்கு மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே வந்து பண்ணாக்கா அந்த இடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் 93 மார்க் வாங்கியிருந்தாலையும், ஸோ உங்களை வந்து பண்ணாக்கா அங்கே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்கா சிவி லிஸ்ட்டில் வந்திருக்காது. சரியா? அடுத்து இன்னொரு டவுட் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய நேம் வந்து பண்ணாக்கா சிவி லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் ஆர்டர் கன்ஃபார்மாக வந்துருமா? எனக்கு போஸ்டிங் ஆர்டர் குடுப்பாங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சிவி லிஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பாருங்கள். ஏன்னா 1:2 ஃபைவ்ல கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஒரு வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 250 பேர் கூப்பிட்ருப்பாங்க. அப்போ ஒரு 50 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் ஆர்டர் கிடைக்காம போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அப்போ அந்த இதில் யார் வருவாங்களோ ஃபஸ்ட்டு மேபி இந்த 50 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னுலாம், ஒரு சிலர் வராமல் போகலாம், வேறு ஏதாவது பெரிய ஜாபில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வரத்துக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் போகாது. ஒரு 4, 5 பேர் தான் வராமல் போவாங்க. அப்போ அந்த டாப் 200ல் யார் இருக்காங்களோ, அப்போ 200 வேக்கண்ட் அப்படின்னா டாப் 200ல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிரும். லாஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சிவி போயிட்டு வந்தாலையும் வேலை கிடைக்காததுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யார்? அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் போட நினச்ச வீடியோ. ஸோ மேக்ஸிமம் இருக்கிற டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.